ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிசி நெட் எக்ஸாம் கீ நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 2023 நடந்த இந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு இங்க நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த டிசம்பர் 6ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல. சோ இதுக்குரிய ரிசல்ட்டை தான் நம்ம வந்து கீழே கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு எப்படி ரிசல்ட் கொடுப்பாங்கன்னா, நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் எழுதி அட்டென்ட் பண்ணினோமோ அந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதற்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்தோமோ, என்ன ஆன்சர் மார்க் பண்ணினோமோ, அந்த ஆன்சர் கீழவே குடுத்துருவாங்க. பக்கத்திலேயே அவருடைய ஆன்சர் கீயும் குடுப்பாங்க. சோ இந்த ஆன்சர் கீ வந்து ப்ரொவிஷனல் தான். சோ இது எல்லாத்தையும் எங்க போய் டவுன்லோட் பண்ணணும்னா, அவங்க குடுத்திருக்க இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணணும். இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் இது ஏன் டவுன்லோட் பண்ண வேண்டியது அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிசல்ட்ல நம்மளோட மார்க் எவ்ளோ, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க. அதற்கு முன்னாடியே நமக்கு ஆன்சர் கீ ப்ரொவிஷனலான ஆன்சர் கீ நமக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது ஏன் ரிலீஸ் பண்றாங்க? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்சர் கீங்கிறது ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நம்ம என்ன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணினோம், அதுக்கு நம்மளோட ஆன்சர் என்ன குடுத்தோம் அண்ட் அதுல கரெக்ட்டான ஆன்சர் என்ன? சோ இந்த மாதிரி 3 விஷயத்தையும் குடுத்திருப்பாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ்மே குடுத்திருப்பாங்க. ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் உங்களுடைய தனிப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு கீழ நீங்க என்ன கொஸ்டின் எழுதினீங்களோ, அத தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சோ இந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இதெல்லாம் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்ட் ஆன்சர் கீ. சரி இந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பேசிக் கட் ஆஃப் எடுத்தா தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ எவ்ளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம சப்ஜெக்ட்ல, நம்ம கேட்டகரியில நம்ம எவ்ளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்ட்டா போட்டிருந்தா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்மளோட ஆன்சர் கீழ கரெக்ட்டான ஆன்சர் குடுத்திருப்பாங்க. நம்ம என்ன மார்க் பண்ணினோம் அப்படிங்கிறதும் அங்கேயே குடுத்திருப்பாங்க. சோ அது 2யும் கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்து நம்ம அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வந்து நம்ம ஒரு தடவ கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா வருது, எந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கரெக்ட்ன்னு நெனச்சோம், ஆனா தப்பா வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஆன்சர் கீழ மாத் மாற்றம் இருக்கா? நம்ம இதுதான் கரெக்ட். ஆன்சர் கீழ ஏதோ ஒரு பிழை இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத தான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். சோ ரிவைஸ் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு இந்த அவங்க குடுத்திருக்க ஆன்சர் கீ தப்பு, நம்ம எழுதியிருக்கிறது சரி அப்படி தோணுச்சுன்னா, அந்த கொஸ்டின நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். சோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு நீங்க குடுத்திருக்க ஆன்சர் எனக்கு திருப்தியா இல்ல. சோ இத நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த மாரி ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணும்போதும் அதுக்கு வந்து ₹200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இத நீங்க இண்டிவிஜுவலாவும் பண்ணலாம். இல்ல ஃபிரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னா, அந்த ஒரு கொஸ்டின்ல ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணினா கூட போதும். சோ சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அது என்ன நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பட் சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. சோ இன்னைக்கு ஜான் 3 வந்து நமக்கு ரிசல்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜான் 5 வரைக்கும் தான் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். சேலஞ்ச் பண்ணிட்டு பே பண்ண முடியும். சோ எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். சோ இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா, அஸ் எ யுஜிசி நெட் ஆஸ்பிரண்ட் நீங்க உங்க ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குற லிங்க்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்வேர்ட் இதெல்லாம் போட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவலைஸ்ட் கொஸ்டின் பேப்பர், நீங்க குடுத்த ஆன்சர் அதாவது உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் அவங்க குடுத்திருக்கிற ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரையும் பார்த்து கொஸ்டினுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் ஐடி நம்பர பார்த்து எடுத்து வச்சு நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. உங்க சப்ஜெக்ட் வைஸ், உங்க கேட்டகரி வைஸ்க்கு, உங்க கட் ஆஃப்க்கு நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போடணும். சோ நீங்க ரிசல்ட்ட கிராஸ் பண்றீங்களா? இல்ல பார்டர் லைன்ல இருக்கீங்களா? ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களுக்கு 1 கொஸ்டினோ, 2 கொஸ்டினோ எக்ஸஸா கரெக்ட்டா போட்டா எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்டின்னா, சோ எந்த ஆன்சர் கீ வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். எந்த கொஸ்டின் வந்து நீங்க ரொம்ப எதிர்பார்த்து கரெக்ட்டா போட்ட கொஸ்டின்ல அங்க ஆன்சர் கீழ பிழை இருக்கு. சோ இந்த மாதிரியான அனலைசிஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. சோ டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க உங்களோட ஆன்சர் கீய மறக்காம டவுன்லோட் பண்ணி, இந்த இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் நமக்கு டைம் இருக்கு. சோ யூ ஹேவ் டூ அ அனலைஸ் யுவர் ஆன்சர் கீ. இது ரொம்ப முக்கியம். ரிசல்ட் எடுக்க போறோம், பார்டர்ல இருக்கோம்னா, நீங்க தாராளமா ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ற தப்பு இதுதான். நம்ம ப்ரீவியஸா எழுதின கொஸ்டின் பேப்பர அனலைசிஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கிறது இல்ல. ஆன்லைன் எக்ஸாம்னால நமக்கு இதுக்குரிய கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி கையில இருந்திருக்காது. எக்ஸாம் ஹால் விட்டு வெளிய வந்தோனே நம்ம என்ன கொஸ்டின் எழுதினோம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி உங்க ஆன்சர் ஷீட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணும்போது கூட இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அடுத்து வர ஜூனியர்ஸ்க்கும் நீங்க வந்து இத வந்து கைட் பண்ணலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி
ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணோம்? அதான் ரிசல்ட் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாரி அடுத்து 3 நாள்ல இருந்து 1 வாரத்துக்குள்ள ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ற டயத்த நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா, அது நம்ம ரிசல்ட்க்கு ரொம்ப நம்ம நெருங்கி இருக்கிறோம் இல்லையா? எனக்கு ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும். நான் சேஃபர் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் வெல் அண்ட் குட். ஆல் தி வெரி பெஸ்ட். இல்ல எனக்கு இன்னும் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தேவைப்படுது. சோ ஆன்சர் கீ அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்ம யுஜிசி நெட்ல இருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. சோ எவ்ரி ஸ்டூடண்ட், எவ்ரி ஆஸ்பிரண்ட் நான் வழக்கமா உங்களுக்கு சொல்றது தான். வாட் யூ ஹேவ் டு டூ நெக்ஸ்ட் இஸ் டவுன்லோட் யுவர் ஆன்சர் ஷீட் அண்ட் அனலைஸ் இட் தரோலி. ஃபர்தரா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கோ, இல்ல ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு டவுட், இதுக்கு என்ன ஆன்சர், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, சிக்ஷா கிளாஸ் இஸ் ரெடி டு சப்போர்ட் யூ. சோ யூ கேன் கீழ நான் வாட்ஸ்அப்போட லிங்க் குடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட நம்பருமே நான் தர்றேன். யூ கேன் டெக்ஸ்ட் டு தி நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு, இந்த 2 டேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணி, யூ கேன் சேலஞ்ச் யுவர் ஆன்சர் கீ அண்ட் கெட் யுவர் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ எவ்ரிவன். அண்ட் ஜூன் 2024 எக்ஸாம் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதுல நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வராங்க. நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வரும்போது இட் வில் பி a ஈஸி கோ. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால இட் வில் பி a வெரி ஈஸி கோ. சோ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஃபர்தரா எனி டவுட்ஸ் நான் கீழ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். கைண்ட்லி கான்டாக்ட் சிக்ஷா கிளாஸ். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ எவ்ரிவன்.